Hey guys, welcome back to my channel. போன வீடியோவில் நம்ம வந்து இந்த கிட்டு பார்த்தோம்ல. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா எல்லா வயர் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒன்றுன்னா இது வந்து நம்ம மோட்டர் பார்க்கலாம். ஹப் மோட்டர்லேருந்து நிறைய வயர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 செட்டு வயர் இருக்கும் சரிங்களா. இது வந்து எல்லோ ப்ளூ க்ரீன்னு சொல்லி ஒரு 3 செட்டு வயர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு செட்டு வயர் வரும். இது வந்து சென்சர் வயர். இதில் வந்து மேலே சாக்கெட் இருக்கும். இதில் வந்து சாக்கெட் இந்த கனமாக பிடிச்சி கழண்டி விட்டுருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ இது எங்கே போகணும் கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் தனி வயர் வரும். திக்காக ஒரு 3 செட்டு வயர் வரும் சரிங்களா. இந்த கலர் மேட்ச் பண்ணிக்கோங்க. எல்லோ டு எல்லோ, ப்ளூ டு ப்ளூ, க்ரீன் டு க்ரீன் சொல்லி கலர் மேட்ச் பண்ணிவிட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் கனெக்ஷன் முடிஞ்சிடும் சரிங்களா. அப்புறமா வந்து இந்த செட் ஆஃப் வயர்ஸ் வந்து சாக்கெட் இருக்கும். இதில் சாக்கெட் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வயரில் வந்து டேரெக்டாக சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது டேரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் வந்து நிறைய ஒரு 5 வயர் இருக்கும். அது நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா இது வந்து நம்ம மெயின் கண்ட்ரோலர், பேட்ரி கண்ட்ரோலர் சார்ஜ் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெட்டு பிளாக் இருக்கும், அப்புறமா ஆரஞ்சு ஒன்று இருக்கும். இது என்ன ஆகும்னா இதுதான் வந்து மெயின் பேட்ரி போகும் சரிங்களா. இந்த பேட்ரி பேக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 12H 36 வோல்ட் பேட்ரி பேக்கு. இந்த மாதிரி பேட்ரி பேக் வேணும்னா எங்கள் வெப்சைட்டில் போய் டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட பேட்ரி பேக்கு. இது வந்து டேரெக்டாக வந்து இந்த வயரில் போயிடும் சரிங்களா. பிளாக் அண்ட் ரெட் இருக்குல்ல, அதில் போயிடும். இது ஆரஞ்சு வயர் எதுக்குன்னா, இந்த ஆரஞ்சு வயர் நீங்கள் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகும். ஸோ பேசிக்லி என்ன ஆகும்னா இது நீங்கள் த்ராட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்சில் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு வயரை கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இக்னிஷன் ஸ்விட்ச்லேருந்து 2 தனியாக வயர் இருக்கும். அந்த சாக்கெட் ஒன்று வரும், நான் கழட்டிட்டேன் அந்த சாக்கெட்டு. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு வயர் இங்கே ஒரு மேட்ச்சு, அப்புறமா வந்து இது வந்து நீங்கள் பாசிட்டிவில் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வேலை செய்யும் சரிங்களா. அதை நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒன்று வந்து டைரெக்டாக நீங்கள் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவில் கொடுக்கலாம். இல்லைன்னா இது இருக்கும், இதுதான் வந்து நம்மளோட அலார்ம் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோட வயரு. இதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ் தனியாக எடுத்துடலாம். பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இக்னிஷன் ஸ்விட்சில் கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் ஆகும். ஏன் இங்கேருந்து சென்ட்ரல் லாக்கிங்லேருந்து வயர் எடுத்தேன்னா சென்ட்ரல் லாக்கிங் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறமா நீங்கள் இங்கே பாசிட்டிவ் இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு பவர் வந்துடும். எப்போவுமே இதில் வந்து பவர் இருக்கும் பேட்டரி கொடுத்தேன்னு. ஸோ அது நீங்கள் ஆன் ஆஃப் ஸ்விட்சாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து இதுலேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம சுற்றுறோம் இல்லை, த்ராட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கெட் இருக்கும். இங்கே ஒரு சாக்கெட் இருக்கா. இது வந்து என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலர்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த சாக்கெட்டில் வந்து டேரெக்டாக போயிடும். ஸோ இதுவும் கலர் மேட்சிங் தான். ரெட் டு ரெட்டு, பிளாக் டு பிளாக்கு, க்ரீன் டு க்ரீன். ஸோ கலர் மேட்சிங் தான், டைரெக்டாக போயிடும். இதில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெடல் அசிஸ்ட்டு, இதுலேயும் சாக்கெட் இருக்கா. இந்த சாக்கெட் வந்து டேரெக்டாக இதில் இதே மாதிரி இந்த கனெக்ஷன் மாதிரி ஒரே ஒரு சாக்கெட் தான் இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டேரெக்டாக போயிடும். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிடலாம். அது ஒரு முடிஞ்சிச்சா. ஸோ மெயின் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் லீவர். இப்போ பிரேக் லீவர் பார்த்தீங்கன்னா 2 பிரேக் லீவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா 2 பிரேக் லீவரை கலர் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் டு ரெட்டு, பிளாக் டு பிளாக் ரெண்டும் வந்து நீங்கள் பேரலல் பண்ணிவிட்டு ஒரு சாக்கெட் ஆக்கிடுங்க. ஸோ 2 வயரும் வந்து ஒரே இது சாக்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து ஒரு லோ பொட்டென்ஷியல் பிரேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோ பொட்டென்ஷியல் பிரேக் எழுதியிருக்கும். இது நீங்கள் டேரெக்டாக இந்த சாக்கெட் எடுத்து நீங்கள் அந்த லோ பொட்டென்ஷியல் பிரேக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டுங்க. ஸோ ஆல் தான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பேசிக் கனெக்ஷன்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது நம்ம பேட்டரி பேக் செஞ்சோம்ல, இதில் வந்து நம்ம XT60 கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த XT60 கனெக்டர் வந்து இந்த இதில் கட் பண்ணி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது பண்ணிவிட்டு வரேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. எல்லா வயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து செல்ஃப் செக் வயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செல்ஃப் செக் இந்த 2 வயர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது 2 தனி வயர் இருக்கும். இது கனெக்ட் பண்ணிங்கன்னா செல்ஃப் செக் மாதிரி எல்லா எரரும் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் சுற்றும் மோட்டரு. ஸோ இப்போ நான் கையிலேயே ஹோல்ட் பண்ணலாம் சரிங்களா.
இன்னொரு வாட்டி நீங்கள் கழட்டி நீங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது செல்ஃப் செக் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் என்னால் ஹோல்டே பண்ண முடியாது, நல்லா ஃபோர்ஸாக சுத்தம். சரிங்களா, இதுதான் நம்மளோட செல்ஃப் செக். ஸோ இப்போ நம்ம கழட்டிடலாம். கழட்டதுக்கப்புறமா நம்ம த்ராட்டலுக்கு பார்த்தீங்களா, நான் த்ராட்டல் கொடுக்குறேன். சுற்றுது பார்த்தீங்களா, நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸ்லோவாக சுற்றுறேன். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஸ்லோவாக சுற்றும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது பார்த்தீங்களா. ஸோ பேசிக்லி இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஆன் ஆஃபும் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுற்றாது, ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள், இப்படி தாங்க கனெக்ஷன் பண்ணுறது.